ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 2 எக்ஸாம்க்கான ப்ரீவியஸ் இயர் ஜிகே கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், சுவாசித்தல் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சுவாசித்தல் மூலம் தாவரத்தின் உலர் எடை குறைகிறது. செகண்டு, சுவாசித்தலின் போது சர்க்கரை எளிமையாக்கும் இடைவேதி வினைகள் மற்றும் ஒளிச்சேர்க்கையின் போது சர்க்கரையை உருவாக்கும் உயிர்வேதி வினைகள். இடைவேதி வினைகள், உயிர்வேதி வினைகள் ரெண்டுமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். செகண்ட் கொஸ்டின், ஆஞ்சியோஸ்பெர்ம் ஜிம்னோஸ்பெர்ம் வகையில் இதனால் வேறுபடுகிறது. எதனால் அது வேறுபடுகிறதுனா சூழ்கள் மற்றும் சூலகத்தினால் மூடப்பட்டிருக்கும். ஆஞ்சியோஸ்பெர்முக்கும் ஜிம்னோஸ்பெர்முக்கும் இடையில இருக்கிற முக்கிய வேறுபாடு சூலகத்தால் மூடப்பட்டிருக்கும். கவனிங்க, எண்ணற்ற வகை இனங்கள் இங்கு இருக்கிறதுனால விஏ ஸ்மித் இந்தியாவை ஒரு இனங்களின் அருங்காட்சியகம் சொல்லியிருக்கிறாரு. கரெக்டு. இந்தியா ஏராளமான மாறுபட்ட தன்மைகளை உள்ளடக்கிய நாடு என்று அனைவராலும் அறியப்படுகிறது. எதுனா இங்கே எண்ணற்ற வகை இன மக்கள் இருக்கிறாங்க. ரெண்டுமே கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின், கீழ்கண்ட சிறந்த மனிதர்களிடையே காணப்படும் சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. பண்டிட் ரவிசங்கர், எம்எஸ் சுப்புலக்ஷ்மி, சத்யஜித் ரே. இந்த 3 பேருமே பாரத ரத்னா விருது வாங்கினவங்க. அதுதான் இவங்களுக்கான சிறப்பம்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 5வது கொஷின், பின் கொடுக்கப்பட்டுள்ள இந்தியாவின் ஜிடிபியின் பிரிவுகள் மேலிருந்து கீழ் நோக்கி செல்லும் தொடர்ச்சியாக அமைந்த எந்த வரிசை கரெக்டுன்னு கேட்டிருக்கிறாங்க. 3ஆம் நிலைத்துறை, 2ஆம் நிலைத்துறை, முதல் நிலைத்துறை. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர் இதற்கானது. நெக்ஸ்ட்டு 6வது கொஷின், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அரசாங்க வெளியீடானது செப்டம்பர் 2013 வெளியிட்டிருக்கிறாங்க.